வெல்கம் டு Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது Fireless sweet recipe. இந்த ஸ்வீட் வந்து வாயில வெச்சதுமே கரஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். மூணே ingredients மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நாம ரொம்ப சுலபமா செய்ய போறோம். பிகினர்ஸ் கூட நான் செய்யற மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா இந்த ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியா செஞ்சிரலாம். எண்ணெய், தண்ணி, பால் எதுவுமே சேர்க்காம அடுப்பு பக்கமே போகாம இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். 10 நிமிஷத்துல ரொம்ப சுலபமா ரொம்ப சாஃப்ட்டான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க ரொம்பவும் ஈஸியான ஸ்வீட் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். நம்ம யூஸ் பண்ற இந்த பொட்டுக்கடலை வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கணும். இந்த பொட்டுக்கடலையை நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு அதை தனியா வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு மிக்சிங் பவுலில் மெஷரிங் கப்பில் 1/3 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கலாம். இந்த நெய் வந்து கிட்டத்தட்ட 85 ml அளவுக்கு இருக்குது. நெய்யை வந்து நம்ம மெல்ட் பண்ண வேண்டியதில்லை, அப்படியே கெட்டியாகவே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெய்க்கு பதிலாக உங்ககிட்ட வெண்ணெய் இருந்தால் கூட அதையும் யூஸ் பண்ணிக்கிங்க. வெண்ணெய் யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சால் அதோட டேஸ்ட் இன்னமுமே சூப்பராக இருக்கும். 2லேருந்து 3 நிமிஷம் போல் நம்ம கையை எடுக்காமல் நெய்யை தொடர்ந்து பீட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் அது கூட 1/2 கப் அளவுக்கு சுகர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுற சுகர் வந்து கண்டிப்பாக பவுடர் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வரும். இந்த மிக்சரையும் நம்ம கையெடுக்காமல் கண்டினியூஸாக ஒரு 3 நிமிஷம் போல் பீட் பண்ணோன்னா நல்லா திக்காக ஐஸ்கிரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த க்ரீமை நம்ம குழந்தைங்களுக்கு பன்னுலேயோ இல்லை ப்ரெட்லேயோ ஜாமுக்கு பதிலாக போட்டு கொடுத்தோன்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த க்ரீமை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா 1 மந்த் ஆனாலுமே ஸ்பாயில் ஆகாது. நம்ம செய்கிற இந்த ஸ்வீட்டுக்கு இந்த க்ரீமோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க பொட்டுக்கல்லையே இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பீட் பண்ண க்ரீமோடு சேர்த்து பொட்டுக்கடலை பவுடரையும் நம்ம கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணணுன்னா அது நல்லா திரண்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் சொன்ன மெஷரிங்கில் நீங்கள் செஞ்சீங்கன்னா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இந்த மிக்ஸ் பண்ணியிருக்க மாவை கொஞ்சமாக கையில் எடுத்துகிட்டு ஷேப் பண்ணி பார்த்தோன்னா ஷேப் வந்து உடையாமல் கரெக்டாக வரணும். அவ்வளோதாங்க, நம்ம ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மிக்சர் எடுத்துகிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்வீட்டை குட்டி ஆப்பிள் ஷேப்பில் பண்ண போகிறேன். அதுக்கு மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு குட்டி பால் ஷேப் மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம உருட்டும் போது நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி உருட்டணும். அதுக்கப்புறம் அந்த குட்டி பாலோட நடுபாகத்தில் விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஒரு கிராம்பு இன்சர்ட் பண்ணிடலாம். அழகான ஆப்பிள் ஷேப்பில் சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஸ்வீட்டை இது வரைக்கும் நீங்கள் எங்கேயும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். 10 நிமிஷம் இருந்தாலே போதும், அடுப்பு பக்கமே போகாமல் ரொம்பவும் அருமையான ஸ்வீட்டை ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சாஃப்டான ஸ்வீட்டை 10 நிமிஷத்தில் நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.